ஓ! வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இப்ப நாம ஒரு சிறப்பு பூவ பத்தி பார்க்க போறோம். இப்ப இது எங்க வீட்டு மாடிப்படியில நின்னு தான் எடுக்கிறோம். எங்க வீட்ல பாதி வீட இந்த பூ கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. பூன்னாலே எல்லாருக்கும் மனசுல ஒரு சந்தோஷம். பூ இல்லாம நமக்கு எந்த காரியமுமே நடக்காது. நல்ல காரியமா இருக்கட்டும், கெட்ட காரியமா இருக்கட்டும். அந்த வகையில நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அலங்காரங்கள், கல்யாணம், திருமணம், சாமி ஊர்வலம், புறப்பாடு, திருவிழா எல்லாத்துக்குமே பூவு தேவையா இருக்குது. அப்பேற்பட்ட பூக்கள்ல நாம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வகையில பார்க்கும் பொழுது, நமது இந்தியர்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான பூ அப்படின்னு வகை பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல என்னன்னாக்க, இப்ப நாம பார்க்குற பூ உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பேரு மனோரஞ்சிதம். மனதை மயக்கக்கூடிய மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் வரிச கட்டி நிக்குது பாருங்க. இந்த மனோரஞ்சிதத்தோட விஞ்ஞான பெயர் அர்டாபாட்ரிக்ஸ் ஹெக்ஸாபெட்டாலிஸ். ஹெக்ஸாபெட்டாலிஸ் 6 இதழ்கள் இருக்கும். அதனால இதுக்கு ஹெக்ஸாபெட்டாலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது அனோனேசியே சீதாப்பழ குடும்பத்தை சேர்ந்தது. எப்படி வரிசையா பூக்கள் இருக்கு பாருங்க. ரொம்ப புதர். எங்க மாடிக்கே வீட்டுக்கே நுழைய முடியாது. அப்படி இருந்ததுனால ஒரு ஆள விட்டு எல்லாத்தையும் கழிச்சுட்டோம். கழிச்சு வச்சதுக்கு அப்புறமும் இப்பவும் தழைஞ்சு மாடிக்கு ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. கொடி மாதிரி. இந்த மரத்தோட இயல்பே அதுதான். ஒரு 8 அடி, 10 அடி வளர்ந்த பிறகு அது கொடி மாதிரி ஆயிரும். அப்படி கொடி மாதிரி ஆகும் பொழுது, அத நாம மேல் நோக்கி இழுத்து விட்டுறணும். அப்படி இழுத்து விட்டோம்னா, தரையில அ நம்ம அடசல் இல்லாம, புதர் இல்லாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, பாம்பு வரும் அப்படிங்கிற பயமெல்லாம் பயப்பட வேண்டியதில்ல. எங்க வீட்ல இதுவரைக்கும் இந்த பூவுனால எந்த பாம்பும் வந்தது கிடையாது. இது ஒரு புதர் வகை செடிங்க. கீழ விட்டுட்டோம்னா அப்படியே புதர் மாதிரி வரும். அப்படியே மேல ஏத்தி விட்டுட்டோம்னா 2 மாடி வரைக்கும் கூட வந்துரும். இது இப்ப எங்க வீட்ல 2வது மாடியில தான் இருக்கு. நான் மாடிக்கு வந்துட்டேன். இந்த இலைகள பாருங்க. அப்படியே பார்க்கறதுக்கு மா இலை மாதிரி இருக்கு. ஆனா ஒவ்வொரு இலையும் ஆல்டர்னேட்டிவ். அந்த கணு மாறி, மாறி, மாறி மாதிரி வரும். அப்படி மாறி, மாறி வர்றதுனால நல்ல சூரிய வெளிச்சமும், ஹெல்த்தியாவும் இருக்கும். நம்ம தோட்டத்துல இருக்கிற எல்லா செடிகளுக்குமே பூச்சி தாக்குதல் வருங்க. ஆனா இந்த மனோரஞ்சிதத்துக்கு மட்டும் இந்த பூச்சி தாக்குதல் வந்ததே கிடையாது. இந்த மனோரஞ்சிதம் எங்க வீட்ல 6 வருஷமா இருக்கு. இத ஒரு நர்சரியில கார்டன்ல இருந்துட்டு தான் நான் வாங்குனேன். ரூ. 200க்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கார்டன் பேரு எங்க ஊர்ல திருச்சியில தாத்தாச்சாரியார் கார்டன் அப்படின்னு பேரு. ரொம்ப மாம்பழத்துக்கு பிரசித்தி பெற்றவங்க. கொண்டு வந்து வச்சு 6 மாசத்திலே செடி ஒரு 15 அடி உயரத்துக்கு வளர்ந்து கொடியா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த கொடியோட நுனியில கயித்த கட்டி மாடிக்கு ஏத்த மெதுவா, மெதுவா அந்த கயித்துல சுத்தி மாடிக்கு ஏத்த ஆரம்பிச்சுட்டோங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் இங்க மாடி ஃபுல்லா அது அப்படியே வியாபகம் பண்ணிருச்சு. இங்க பாருங்க நான் கையில பிடிச்சிருக்கிறேன். ஒரு சின்ன மொட்டு, குட்டி மொட்டு. ரொம்ப காத்தடிக்குது. மழை இல்ல, காத்தடிக்குது. இங்க பாருங்க சின்னது. அத விட கொஞ்சம் பெருசு. இங்க பாருங்க. அத விட கொஞ்சம் பெருசு. அத விட கொஞ்சம் பெருசு. பூவு, மொட்டு எப்படி இருக்கு பாருங்க. இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இதுல ஒரு சிறப்பு அம்சம், ஒரு கொக்கி இருக்கு பாருங்க. இந்த கொக்கில இருந்துட்டு தான் வரும். நம்ம ஏமாந்து கைய குடுத்தோம்னாலும் கூட இந்த கொக்கி நம்ம கைய பிடிச்சுக்கும். உடனடியா பிடிக்காது. அப்படியே கொஞ்ச காலம் கழிச்சு பிடிச்சுக்கும். ஆனா இந்த கொடியே ஒவ்வொரு கொடியும் அதாவது இந்த கொக்கிக்குள்ளே அப்படியே மாட்டிக்கும். இறுக்கி பிடிச்சுக்கும். சில சமயம் இந்த கொக்கியிலே ஒரு பூவுக்கு பதிலா 2 பூ இருக்கிறதும் உண்டுங்க. அப்படி 2 பூ இருந்ததுன்னா, ஒரு பூ நல்லா மலர்ந்துரும். ஒரு பூ மலராது. அப்படி மலர்ந்த பூவ நம்ம பறிக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். 2வது பூவும் கட்டாகாம நம்ம பறிச்சு எடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இது வந்துருச்சு பாருங்க. இத கட் பண்ணி விட்டு 2 மாசம் தான் ஆகுது. மறுபடியும் கீழ இருந்து மேல ஏறி 2வது மாடிக்கு ஏறி வந்துருச்சு. இந்த பூவ நாம ஏன்
ஹெக்ஸாபெட்டாலஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 இதழ்கள், மூ இத உள்பக்கமாக 3 இதழ் இருக்குது பாருங்க. உள்பக்கமாக 3 இதழ் இருக்குது, வெளிப்பக்கமாக 3 இதழ் இருக்குது. அதனால வந்து இதை ஹெக்ஸாபெட்டாலிஸ், பெட்டல்னா இதழ்கள், பெட்டாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்த பூ வந்துட்டு 2 நிறம், அதாவது நல்லா மலர்ந்தாக்கா மஞ்சள் நிறத்தில் இது மாதிரி இருக்கும். ஓரளவு மலர்ந்த நிறத்தில் இந்த மாதிரி பச்சையாக இருக்கும். ஆரம்ப நிலையில் இப்படி பச்சையாக இருக்கும். அப்புறம் கிராஜுவலாக இந்த மாதிரி ஆயிட்டு மஞ்சளாகும். ஆக படிப்படியாக பச்சை நிறத்துலேருந்து மஞ்சள் நிறமாக மாறும். இந்த இப்போ ஒரு பூ உலகத்தில் என்னென்னா, ஒரு பூ ஒரு காய் காய்க்கும். ஆனால் இங்கே பாருங்க, இந்த மனோரஞ்சிதத்தில் ஒரு பூ 21 காய் காய்ச்சிருக்கு. இந்த பஞ்சில் 21 காய் இருக்குது. இப்போ தான் எண்ணி பார்த்தேன் நான். இது மாதிரி நிறைய பஞ்சஸ் இருக்குது. நான் கட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா பஞ்சஸும் காய்களையும். இந்த காய்கள் பழுத்த உடனே மஞ்சள் கலர் ஆகிடும். இந்த மஞ்சள் கலர் ஆகிட்டு பார்க்குறதுக்கு நம்ம கலாக்கா சைஸில் இருக்கும், பெரிய கலாக்கா சைஸில். அதிலிருந்து செடிகள் கண்ணுகள் முளைக்கிறதுக்கு ரொம்ப காலமாகும். இங்கே பாருங்க, ஒரு கண்ணு முளைச்சி வருது. இதுதான் மனோரஞ்சிதத்தோட கண்ணு. இந்த தொட்டியில் நான் ஒரு 5 விதை போட்டேங்க. போட்டு 6 மாதம் ஆச்சு. இப்போதான் 1 மாதத்துக்கு முன்னாடி முளைக்க ஆரம்பிச்சு இப்படி இருக்கு. ஆனால் இதை விட பெரிய செடிகள் கீழே பூமியில் இருக்குது, வீட்டு தோட்டத்தில். அதான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் நான். ஆனால் இப்படி செடி வந்துருச்சே, பெரிய செடி, இதை ஒரு சின்ன நர்சரி பாட்டில் எடுத்து வச்சு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி வளர்த்தோன்னா வரமாட்டேங்குதுங்க. நானும் நிறைய தடவை முயற்சி பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, மனோரஞ்சித செடி ஒன்று கொடுப்பா அப்படின்ட்டு. நானும் எடுத்து வச்சு வளர்த்து பார்க்குறேன், வளரவே மாட்டேங்குது. ஆனால் ஒரே ஒரு செடி மட்டும் இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதையும் கீழே நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகும்பொழுது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த மனோரஞ்சிதம் மரத்தோட அடிபாகம். அடிபாகம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். அதில் இருந்துட்டு 2 பிரான்ச் வருது. அந்த 2 பிரான்ச்சில் இருந்துட்டும் எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் அப்பப்போ வெட்டி விட்டுருவோம், புதராகவே ஆக விட மாட்டோம். இப்போ அப்படியே மேலே போகிறோம் பாருங்கள், 2 பிரான்ச்சு தான் இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பிரான்ச்சு, இந்த பிரான்ச்சு எங்கள் வீட்டு வாசலில் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், மாடியில். இதை தான் வாசப்படியில் வச்சு அந்த பூவெல்லாம் நாங்கள் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரான்ச்சில் இருந்து மாடிக்கு போகுது. இந்த பிரான்ச்சு தான் 2வது மாடிக்கு. இந்த பிரான்ச்சு, இந்த பிரான்ச்சு 2வது மாடிக்கு போகுது. 2வது மாடியில் தான் இது வந்து நிறையா பூக்களை கொடுக்குது. இந்த புதர் இல்லாமல் இப்படி வச்சுருக்கிறதுனால தான் இங்கே வந்து கொஞ்சம் பாம்பு பயம் அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி கட் பண்ணோம் பாருங்க இந்த மரத்தை. அதோட எல்லா இலையும் இதில் தான் போட்டுட்டு, இந்த இலை கம்போஸ்ட் பண்ணுற இடம் இது. இது ரொம்ப சத்து மிகுந்த, வளம் மிகுந்த மண். பக்கத்துலேயே டேப்பும் இருக்குது, பைப்பு இருக்குது பாருங்கள், காவேரி வாட்டர் பைப்பு. இந்த பைப்லேருந்து தண்ணியை திறந்து விட்டுருவோம். அந்த தண்ணி அப்படியே தோட்டத்துக்கு பாயும். ரொம்ப செழிப்பமாக இந்த மரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மனோரஞ்சிதம் மரம் வாஸ்து பிரகாரம் நல்ல மரம், வீட்டில் இருக்கணும், வீட்டு வாசலில் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த மலர்களுடைய வாசனையை பார்த்தீங்க அப்படின்னாக்க, பக்கத்து வீடு வரைக்கும் ஒரு 40-50 தூரம் வரைக்கும் இந்த மனம் வாசனை அப்படியே மனதை மயக்கக்கூடிய வாசனை வருங்க. இதில் இருந்துட்டு யாராவது இப்போ எதிர்த்த வீட்டிலே கேட்பாங்க, என்னக்கா உங்கள் வீட்டில் பூ மனோரஞ்சிதம் பூத்துருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப விலை மதிப்பு இல்லாத பூ கூட இது. ஒரு பூ 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய். சீசனுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். சிவன் கோயிலில் விசேஷம் அப்படின்னா இந்த பூவுக்கு மவுசு கூடிரும். இங்கே பாருங்க, இப்போ நான் காட்டுறது ஃபுல்லாக வந்துட்டு இந்த மனோரஞ்சிதத்தோட கண்ணுங்க தான். இப்படி கீரை மாதிரி முளைச்சிருக்கே, இதை நம்ம ஒன்றொன்னா எடுத்து நர்சரி பேக்கில் வச்சு வளர்த்துக்குவோம். கேட்குறவங்களுக்கு கொடுப்போம்னா எடுத்து வச்சோன்னா வளர மாட்டேங்குதுங்க. இதுக்கு என்னன்னு தெரியல. நம்ம வீடு தான் பிடிச்சி போச்சா, மற்றவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்குதா,
என்னன்னு தெரியல. இந்த கண்ணுங்கள நாம இப்படி பார்த்துட்டோம். மனதை மயக்கும் அருமையான வாசனை. சி சிவன் கோவில்கள்ல வந்து ஆ இத இந்த அர்த்தஜாம பூஜைக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது சாமிய பள்ளியறைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மனோரஞ்சிதத்த வச்சு, அத பூஜை பண்ணி அப்படி அனுப்புவாங்க. நர்சரி பேக்ல நாங்க வளர்க்கிற இந்த கன்னு, செடி சுணக்கமா தான் இருக்கு. ஆனாலும் கூட கொஞ்சம் பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆகவே இத விதையிலேருந்து ப்ராபகேட் பண்றது கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, அந்த பூவையும் காயையும் எடுத்து வச்சுருக்கோம். பூ வந்து 2 விதத்தில் இருக்குது. மஞ்சள் கலர், பச்சை கலர். பச்சை கலரில் ஆரம்பித்து மெதுவாக மஞ்சள் கலர் ஆகும். மஞ்சள் கலர் ஆச்சுனாக்கா அது வந்து உடனே உதிர்ந்துடும். இந்த பச்சை கலரை வச்சு தான் மாலை கட்டுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் உபயோகப்படுத்துகிறாங்க, வெளி மாநிலங்களுக்கும் அனுப்புகிறாங்க. அடுத்து வந்துட்டு நாம் இந்த காயை பார்க்கலாம். காயில் பழுத்த காய் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள், பழம். அந்த பழத்தை போட்டு தான் செடி வளர வைக்கிறோம். இந்த பூவோட வாசனைக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரசாயனம். அதனுடைய பேர் வந்து மெத்தில் பென்சோயேட். இந்த வாசனை வந்து மனதை மயக்கக்கூடிய வாசனை, மனதுக்கு மகிழ்ச்சியை தரும், மனநோய்களை போக்கும். அதிகமாக நாம் நுகர்ந்து பார்த்தோன்னா மனப்பிதற்றம், மனக்கோளாறுகளையும் இது ஏற்படுத்தக்கூடியது. இந்த பூவை வச்சு மருந்துகளும் செய்கிறாங்க. பூவு, இலை, காய் எல்லாமே மருத்துவத்துக்கு பயன்படுது. கிராமங்களில் வந்துட்டு இலையை காய்ச்சி கலரா நோய்க்கு கஷாயம் போட்டு கொடுக்குறாங்க. அடுத்த இலையிலேருந்து டீயும் செய்து சாப்பிட்றாங்க. பூவிலேருந்து எடுக்கக்கூடிய வாசனை திரவியத்தை வச்சு பல்வேறு விதமான வாசனை பொருள்கள் தயாரிக்கப்படுகிறது. இது சீனாவில் தான் ஒரு பெரிய தொழிலாக செய்கிறாங்க. ஆக இது ஒரு பணப்பயிருமே கூட. நம்ம தமிழ்நாட்டிலையும் இது பணப்பயிர். மதுரை பக்கத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த பழத்தை எடுத்து காட்டுறோம். இந்த பழத்துக்குள்ளே இருந்து தான் இந்த கொட்டை வருது பாருங்கள். இந்த கொட்டையில் முளைக்க போட்டோம்னாக்கா இதில் இருந்து தான் கன்று வரும். ஆனால் ரொம்ப நாளாகும் இதிலேருந்து கன்று வர்றதுக்கு. ஆக இந்த மனோரஞ்சிதத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய, பூவிலேருந்து தயாரிக்கக்கூடிய ஹேர் ஆயில், ஊதுபத்தி, இவ்வாறு பலவிதமான ரொம்ப காஸ்ட்லியான பொருள்கள் தயாரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, மனம் வாய்ந்த மலரோட எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது, இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.